எதுக்குங்க நான் போட்டிருக்காங்க? அது அந்த கிந்தி இங்க வரக்கூடாது நீ சொல்ற கிந்தி மொழி பாடத்துல அதை சொல்லிதான் போட்டிருக்காங்க அப்படின்னா. சரிங்கண்ணா. ஆனா நம்ம பசங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கண்ணா? கொஞ்சம் லிட்டில் ஸ்கூலி அங்க ஹிந்தி இருக்குதுங்களாண்ணா? இருக்கு இருக்குங்களா? நான் போடல. நீங்க போடலீங்களா? ஏன்னா உங்க வீடு தானே? ஆமா, எங்க வீடு தான். இது வரைக்கும் நான் எங்க போட்டேன். இந்த கோலம் மட்டும் நீங்க போட்டீங்க, அது நீங்க போடல. இது கோலம் நீங்க போட்டீங்களாண்ணா? இது அவங்க போட்டாங்க. நீங்க போடலீங்களா? அக்கா, காலையில இந்த கோலம் எல்லா செய்தி ஊடகத்திலயும் பயங்கர பரபரப்பா போச்சு. நம்ம வீட்டு வாசல்ல போட்டிருக்கோம். இந்த கோலத்துல என்ன போட்டிருக்குங்கக்கா? என்ன போட்டிருக்கு? படிக்கலையா? பாரு. இல்ல அவங்களே வந்து போட்டாங்க. தண்ணி எல்லாம் ஊத்தி அவங்களே போட்டாங்க. ஓ, யாருங்கண்ணா? அவங்க என்ன யாருங்கண்ணா? டிஎம்கேல இருந்து டிஎம்கே தலைவரா வந்தாரு. ஓ, அவங்க எல்லாரும் வீட்டு வாசல்லயும் அவங்களே போட்டு. ஆமா. நான் கவனிக்கல. நாங்க போடல. நாங்க எதுக்கு போடுறோம்? யாரு போட்டாங்க? யார் பஞ்சாயத்துல இருந்து வந்திருப்பாங்க. வரும்போது கோலம் போட்டு. ஆமா, அவ்வளவுதான். கோலம் போட்டாங்க, அதான் தெரியும். யாரு போட்டா கோலம்? அந்தந்த வீட்டுக்காரங்களே போட்டாங்களா இல்ல யாரா வந்தாங்க? வீரமணி யாருங்கண்ணா? தலைவர். என்ன கட்சிங்கண்ணா அவரு? இது சூரிய கட்சிக்காரு. சூரிய கட்சி. அவரு அவங்க வந்து இப்போ வீட்டுல இருக்கிறவங்க போடல, எல்லாம் வீட்டு வாசல்ல போட்டாங்க. அது அவங்க தான் வந்தாங்க. கோலம் என்ன போட்டிருக்குன்னா, ஹிந்தியை திணிக்காதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை பத்தி கேக்குறோம். ஹிந்தி திணிக்கிறாங்க. இந்திய திணிக்கிறாங்கன்னு யாராவது சொன்னாங்களா அவங்ககிட்ட? அவங்க போட்டிருக்காங்க சார். இது அவங்க என்ன, அதாவது அதாவது நீங்க நியூஸ் பாத்துறீங்களா இல்லையா? தேர்ட் லாங்குவேஜ்ன்றது எது வேணா இருக்கலாம். சைனீஸா இருக்கலாம், பிரெஞ்சா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். ஹிந்தி திணிக்கலங்கிறீங்க? யாரு எதுவுமே திணிக்கலங்க. இல்ல, ஹிந்தி யாரும் திணிக்கிற மாதிரி தெரியலையே. யாருமே ஹிந்தி திணிக்கலையே. ஜெனரலா தானே சொல்றாங்க. ஹிந்தி திணிக்காதது வந்து ஹிந்தி எல்லாம் எந்த ஒரு மினிஸ்டர் விட்டு பொண்ணு ஹிந்தி திணிக்காது படிக்காது இருக்கு. எந்த பசங்க படிக்காத இருக்கு. அவங்க பிள்ளைங்களும் ஹிந்தி படிக்கணும், நம்ம படிக்க கூடாது என்ன இருக்கு. அப்ப இவங்க வந்து அரசியலுக்காக பண்றாங்க. அதனால வந்து ஹிந்தியை கத்துக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆனா ஹிந்தியை கத்துக்கோங்கன்னு சொல்லல, ஏதாவது மூணாவது ஒரு மொழியை கத்துக்கோங்க. மூணாவது மொழினா ஹிந்தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா டெல்லிக்கு போற கனிமொழி பேசாத இருக்க ஹிந்தியில. இவங்க போராட்டம் பண்ணது, கோலம் போடுறது, இதெல்லாம் வேஸ்ட். தமிழ் படிங்க, நம்ம தாய்மொழியை படிச்சுக்கோங்க. அது இல்லாம அடுத்த மொழியில எத்தனை மொழி இருந்தாலும் படிக்கணும். சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள இன்னும் பண்ண முடியாதுங்க. ஏங்க, அவங்க இட் இஸ் நாட் குட் பர்சன்ட். ஐ டோன்ட் லைக். எந்த மினிஸ்டர் பிள்ளை ஹிந்தி கத்துக்காத இருக்கு? நீங்களே சொல்லுங்க சார். நீங்க தமிழ்நாடு அரசியல் இருக்க எந்த மினிஸ்டருங்க, டிஆர் பாலபிள்ளை யார்ட்டும் யாரா இருக்கட்டும், யார் ஹிந்தி கத்துக்காரு? அவங்க பிள்ளைங்க ஹிந்தியில் நல்லா பேசுறாங்க, ஃப்ளூயண்டா பேசுறாங்க. ஹிந்திலாம் யார் படிச்சுட்டு எங்க போறாங்க? ஹிந்தி ஆனா திணிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நினைக்கிறாங்க. ஆமா, எப்படி திணிக்கிறாங்க ஹிந்தியை? ஏதோ கட்டாயப்படுத்துறாங்க. எங்க கட்டாயப்படுத்துறாங்க? டெல்லி கவர்மெண்ட் பாஸ் பண்ணிருக்கா. அதான் அது ஹிந்தி திணிக்காதே. ஹிந்தி எதிர்க்கிறது நல்லது. ஆமா, நல்லது தானே. தமிழர்கள் வந்து மகாராஷ்டிரா, டெல்லியில எல்லாம் இருக்காங்கல்ல. ஆமா, வெளி மாநிலத்துல இருக்காங்க. அவங்களுக்கு தமிழ் படிக்கணும்னு ஆசை இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகுதுன்னா நல்லதா கெட்டதுங்களா? அது அவங்களுக்கு அது நல்லதா இருந்தா அவங்களுக்கு பிடிக்கும். நல்லதானுங்க. தமிழ் கத்துக்கலாம் இல்லங்க? நல்லது தானுங்க. கண்டிப்பா அது நல்லது தானே. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாருமே கட்டாயமா தமிழ்ல கத்துக்கணும் பாடத்தை அப்படின்னு ஒரு சட்டம் வந்தா நல்லதா கெட்டதா? நல்லது தானே. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லது தானங்க. நல்லது தானே. அப்ப இந்த ரெண்டுமே கொண்டு வர தேசிய கல்விக் கொள்கை நல்லதா கெட்டதுங்களாக்கா? ரெண்டுமே எடுத்துன்னு வராங்களா? நல்லது தானே. அப்ப தேசிய கல்விக் கொள்கை நல்லதா கெட்டதா? நல்லதுதான். தேசிய கல்விக் கொள்கை நல்லதா கெட்டதுங்களா? நல்லது தானே. அப்போ அது நல்லது தானே. நல்லதுங்கண்ணா. குழந்தைங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் இது கிடையாது. குழந்தைங்க கத்துக்கிறது நல்லதுதான் உங்களுக்கு. அது நல்லது தான் சார். அந்த மொழி கத்துக்கிறது நல்லது தான். எங்க போனாலும் நம்ம அந்த திடீர்னு டெல்லிக்கு போறோம், அங்க போறோம், அது தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? அதில் 4 வார்த்தை கத்துக்கிறது நல்லது தான். இப்ப தேசிய கல்விக் கொள்கையை நீங்க வரவேற்கிறீங்களா இல்ல எதிர்க்கிறீங்களா? இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் அது நல்லதுதான் நினைக்கிறேன் சார். நான் கண்டிப்பா வரவேற்கிறேன். நல்லது, தப்பு இல்ல, வரவேற்க தான் செய்யறேன். அதாவது தமிழ்நாட்டில் மட்டும்தான் முட்டா பையன் இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அது எல்லா ஸ்டேட்லயுமே. கேரளாவில் பாத்தீங்க என்ன லாங்குவேஜ் இருக்கு சொல்லுங்க? எல்லாம் ஹிந்தி இருக்கு, மலையாளம் இருக்கு, கர்நாடகாவில் என்ன இருக்கு? ஹிந்தி, கன்னடம் இருக்கு, தெலுங்கானத்துல என்ன இருக்கு? தெலுங்குல நல்லாவே ஹிந்தி பேசுறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் மட்டும் என்ன இருக்கு? தமிழ்நாட்டுல திராவிடம் இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு காலேஜ்ல இந்த இன்ஜினியரிங் இதெல்லாம் போனீங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூல என்ன பண்றாங்கன்னாக்கா, அதிகபட்சம் அவங்க வந்துட்டு அந்த கேம்பஸ் இன்டர்வியூல 3 மொழி 4 மொழி 5 மொழி யாருக்கு கருத்துன்னு இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருந்ததுன்னா அவங்கள பின்னாடி இது பண்ணிடுறாங்க. இங்க திராவிடம் இருக்குன்னு சொல்லுதுங்க. என்ன வேணா இருந்துட்டு போகுது. திராவிடம்னா என்னன்னு எனக்கே தெரியாது. புரியுதா உங்களுக்கு? அது என்னமா இருந்துட்டு போகுது. என் பிள்ளைங்களும் எல்லா லாங்குவேஜும் படிக்க நினைப்பேன். ஆனா இப்ப தேசிய கல்விக் கொள்கையை இங்க இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா உங்களுடைய தாய்மொழியை நீங்க 3வது மொழி, அதாவது இங்கிலீஷ், தமிழ், தெலுங்கு அப்படின்னு கத்துக்க முடியற ஒரு வாய்ப்பு உருவாகுது. அப்போ நீங்க இந்த தேசிய கல்விக் கொள்கையை வரவேற்கிறீங்களா?
கண்டிப்பா வர இருக்கிறேன். ஏன்னா காரணம் என்னன்னாக்கா, எனக்கு வந்து தாய்மொழி தெலுங்கா இருந்தாலும் நான் தெலுங்கு பேசுறேன். ஆனா எனக்கு தெலுங்கு எழுத தெரியல. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த தெலுங்கும் கத்துக்கலாம். இப்ப அரசு பள்ளி மாணவர்கள் 2 மொழி கத்துக்கிட்டா போதும்னு இங்க இருக்கிற அரசியல்வாதி சொல்றாங்க. அதை பத்தி என்ன? ஜென்ரலா வந்துட்டு 2 மொழி 3 மொழி 5 மொழி அதிகபட்சம் யார் யார் எத்தனை மொழி கத்துக்கிறாங்களோ அது நல்லதுன்னு விருப்பப்படுறோம். ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ் தான். நம்ம மொழியில நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு இப்போ வெளியே போனால் நம்ம லாங்குவேஜ் புரியாதவங்களுக்கு நம்ம காமனாக இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி எங்க ஹிந்தி பேச முடியுமோ அங்கே பேசுறதுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ். நீங்க ஹிந்தி இங்கிலீஷ் கூட இல்ல, அதர் லாங்குவேஜ் மல்டிபிள் லாங்குவேஜ் தான் அவங்களுக்கு அதிகம் தான். என்னோட ஒப்பீனியன் மல்டிபிள் லாங்குவேஜ் கத்துக்கினா நல்ல பெனிஃபிட். நேர்களே, கடந்த 1 மணி நேரமா இந்த தெருவில் இருக்கக்கூடிய பல பேர்கிட்ட கருத்து கேட்டோம். பெருவாரியான மக்கள் 3வது மொழி கத்துக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கறாங்க. சில பேர் இன்னும் ஒரு படி போய் ஹிந்தி கத்துக்கிறதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கறாங்க. சில பேர் ஹிந்தியை திணிக்கிறாங்க அப்படிங்கிற கருத்து சொன்னாங்க. அவங்க கிட்ட தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது என்ன அப்படின்னு எடுத்து சொன்ன உடனே இது நல்லா தானே இருக்கு, இதையும் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற கருத்தை அவங்க முன் வச்சாங்க. ஆக மொத்தத்துல மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக அரசியல்வாதிகள் மக்களை கன்ஃபியூஸ் பண்ண முயற்சி பண்றாங்க இந்த தேசிய கல்விக் கொள்கையில அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. இந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த கோலம் போடல. இந்த கோலம் போட்டது ஒரு அரசியல் கட்சி. அந்த கட்சி தலைவர் யார் அப்படிங்கிறதும் இந்த காணொலியில ஒரு பெரியவர் வெளிப்படுத்தியிருக்காரு. தமிழக மக்களை மீண்டும் குழப்ப நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அந்த மக்களை தெளிவுபடுத்த தமிழ் ஜனம் தொடர்ந்து முயற்சி பண்ணும்.